வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்துக்கு போகலாம். வேற எங்கேயும் இல்ல, நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்குள்ள. ஆமாங்க, நம்ம மூளைக்குள்ள தான். நம்ம மனசோட ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாமா? சரி, ஒரு சின்ன புதிரோட ஆரம்பிக்கலாமா? நீங்க அடிக்கடி பார்க்குற பிசினஸ் குருக்கள், லாட்டரியில ஜெயிச்சவங்க, பெரிய ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள், இவங்களெல்லாம் ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். எல்லாரும் மேடை ஏறி ரொம்ப ஊக்கமா பேசுறாங்க இல்லையா? ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் தெரியுமா? அவங்க செஞ்ச அதே விஷயங்களை செஞ்சு தோத்து போன கோடிக்கணக்கான பேரோட கதைய நம்ம கேட்கறதே இல்ல. இதுக்கு பேரு தான் சர்வைவர்ஷிப் பயஸ், அதாவது தப்பி பிழைத்தவர்களின் சார்பு நிலை. இது நம்ம சிந்தனையில நடக்கிற ஒரு சின்ன பிழை. நம்ம ஜெயிச்சவங்கள மட்டும் பார்த்துட்டு அவங்க பாதையில விழுந்தவங்கள மொத்தமா மறந்துடுறோம். அப்போ இந்த மாதிரி மனப்பிழைகள், நம்ம மனசு செய்யற மத்த ஆச்சரியமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் படிக்கிற ஒரு துறை இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம மூளையோட சாஃப்ட்வேர் பத்தின அறிவியல். எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இயங்குறதுக்கு சாஃப்ட்வேர் முக்கியமோ, அதே மாதிரி நம்ம மூளை தகவல்களை எப்படி உள்வாங்குது, எப்படி யோசிக்குது, எப்படி ஒரு முடிவுக்கு வருதுன்னு ஆராயறது தான் இந்த அறிவாற்றல் உளவியல். இந்த துறை எவ்வளவு விஷயங்களை அலசி ஆராயுதுன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நாம ஏன் சில விஷயங்களை மறக்கிறோம், சிலதை மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறோம், ஏன் சில சமயம் வதந்திகளை டக்குன்னு நம்பிடுறோம், ஒரு குழந்தை எப்படி யோசிக்க கத்துக்குது, இப்படி நம்ம மனசோட ஒவ்வொரு அசைவையும் இது ஆராயுது. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு சிந்தனைங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாதே, அதை எப்படிங்க அறிவியல் பூர்வமா அளக்க முடியும்? நல்ல கேள்வி இல்ல? இதுக்கு 1868லயே எஃப்சி டாண்டஸ்னு ஒருத்தர் ஒரு செம்ம பிரில்லியண்டான சோதனையை செஞ்சார். அவர் என்ன பண்ணார்னா, முதல்ல ஏதாவது ஒரு லைட் எரிஞ்சா ஒரு பட்டன் அழுத்த சொன்னார். அதுக்கான நேரத்தை குறிச்சுக்கிட்டார். அப்புறம் சிவப்பு லைட் எரிஞ்சா வலது பட்டனையும், பச்சை லைட் எரிஞ்சா இடது பட்டனையும் அழுத்த சொன்னார். இப்போ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கணும் இல்லையா? இந்த சோதனையோட முடிவு என்னவா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த 2வது வேலைக்கு கொஞ்சம் அதிக நேரம் ஆச்சு. அந்த கூடுதல் நேரம்தான் ஒரு முடிவை எடுக்க நம்ம மூளை எடுத்துக்கிற நேரம்னு கண்டுபிடிச்சார். அதாவது கிட்டத்தட்ட ஒரு நொடியில 10ல் 1 பங்கு நேரம். அப்போ நம்ம சிந்தனைங்கிறது ஏதோ மாயாஜாலம் இல்ல, அது ஒரு நிஜமான அளவிடக்கூடிய ஒரு விஷயம்னு அவர் அப்பவே நிரூபிச்சிட்டார். அன்னைக்கும் இன்னைக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்க. அன்னைக்கும் ஒரு ஸ்டாப் வாட்ச் வச்சு மனசோட வேகத்தை யூகிச்சாங்க. ஆனா இன்னைக்கே எஃப்எம்ஆர்ஐ, இஇஜி மாதிரியான டெக்னாலஜி வச்சு நம்ம மூளைக்குள்ள ரத்தம் எப்படி ஓடுது, கரண்ட் எப்படி பாஸ் ஆகுதுன்னு நேரடியாவே பார்க்க முடியுது. இது ஒரு பெரிய பாய்ச்சல் இல்லையா? சரி, நம்ம யோசனைகள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதை வச்சு என்ன பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன புதிர். இங்க இருக்கிற இந்த மெழுகுவர்த்தியையும் குண்டூசி பெட்டியையும் தீக்குச்சிகளையும் வச்சு தரையில மெழுகு சொட்டாம அந்த மெழுகுவர்த்திய எப்படி சுவத்துல பொறுத்து வைங்க. கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு என்ன பதில்னா, அந்த குண்டூசி பெட்டியை காலி செஞ்சு அதையே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி சோத்துல பொருத்தி அதுக்கு மேல மெழுகுவர்த்திய வைக்கணும். நம்மள பல பேர் இப்படி யோசிக்காததுக்கு காரணம் ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸ்டுனஸ்னு சொல்ற ஒரு மனத்தடை தான். அதாவது ஒரு பொருளை ஒரு விஷயத்துக்கு தான் பயன்படுத்த முடியும்னு நாமளே ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிறது. இந்த மாதிரி நம்ம சிந்தனை முறைகள்ல இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இதுல இருந்து தான் அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை, அதாவது சிபிடியே உருவாச்சு. மனநலன் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்ய இது ரொம்பவே உதவுது. இது மனநல சிகிச்சையில ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். இந்த துறையோட தாக்கம் வெறும் மனநலத்தோட நிக்கல, நம்ம படிப்பிலிருந்து நாம யூஸ் பண்ற டெக்னாலஜி வரைக்கும் எல்லாத்துலயும் இருக்கு. உதாரணமா, ஒரு பாடத்தை ஒரே மூச்சுல படிக்காம கொஞ்சம் இடைவெளி விட்டு படிச்சா நல்லா பதியும்னு சொல்றது இதிலிருந்து வந்ததுதான். ஏன், கோர்ட்ல கூட கண்ணால பார்த்த சாட்சியம் எந்த அளவுக்கு நம்பகமானதுன்னு தீர்மானிக்க இது உதவுது. ஆனா எந்த ஒரு அறிவியல் துறையா இருந்தாலும் அதுல சில கேள்விகளும் விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யும். அறிவாற்றல் உளவியலும் அதுக்கு விதி விலக்கல்ல. முக்கியமா 3 விமர்சனங்கள் இருக்கு. 1, லேப்ல செய்யற சோதனைகள் நம்ம பரபரப்பான நிஜ வாழ்க்கைக்கு பொருந்துமாங்கிறது ஒரு கேள்வி. 2வது, இந்த அணுகுமுறை நம்ம மூளையை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி பார்க்கறதால நம்மளோட அன்பு, கோபம் மாதிரியான உணர்ச்சிகளை சரியா கணக்கில் எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. 3வதா, இவ்ளோ சிக்கலான மனுஷ மூளையை ஒரு கம்ப்யூட்டர் மாடலோட ஒப்பிடுறது ரொம்ப எளிமையான விஷயம் இல்லையான்னு கேக்குறாங்க. சோ சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, அதுல என்னென்ன சின்ன சின்ன பிழைகள் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டாலே அதை சரி பண்றதுக்கான முதல் படியை எடுத்து வச்சிட்டோம்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, உங்க மனசோட மென்பொருள்ல இருக்கிற இந்த பிழைகளை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்க சொந்த சிந்தனைய நீங்க இனி எப்படி பார்க்க போறீங்க?